பிஆர் அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்டை பெற்று எங்களோட வேலை செய்கின்றார்கள். அவர்கள் ஆன்லைன் மூலம் இங்கே இருந்து கொண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக அங்கே ஏ லெவல் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு குரூப் கிளாஸஸ் ஜூமிலே நாங்கள் செய்கின்றோம். அது மட்டுமில்லாது இங்கே விசிட்ட விசால வந்து படிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜூமிலே அவரவர்களுக்குரிய நேரத்துக்கு ஒழுங்கமைச்சு அவர்களுக்கு கனடாவிலேயுமே அந்த IELTS ட்ரைனிங் கிளாஸஸை நாங்கள் வழங்கி வருகின்றோம். அது சம்பந்தமான தொடர்பு உங்களுடைய கீழே பகிர்ந்து கொள்கிறோம். இந்த கிளாஸை எவ்வளவு காலம் அவர்கள் படிக்க வேண்டும்? குறிப்பாக உதாரணத்துக்கு ஓ லெவல் ஏ லெவலில் ஆங்கிலத்தில் சித்தி பெற்ற பிள்ளையாக இருந்தால், அதாவது அடிப்படை கிராமர் அவர்களுக்கு ஓரளவு இருக்குன்னு சொன்னால் என்ன பொறுத்த மட்டில் ஒரு 4 மாதங்கள் அவருக்கு காணுமானதாக இருக்கும். 4 monthsலயே காணும். 4 மாதங்கள் சரியான வரன்முறைப்படுத்தப்பட்டு எவ்வாறு பரீட்சையை அணுகுவது. இது ஒரு IELTS ஆங்கிலத்தை பரிசோதிப்பதற்குரிய சோதனை அல்ல. இது உங்களுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள் உங்களுடைய டெக்னிக்காலிட்டி ஸ்கில்லை அவர்கள் டெஸ்ட் பண்ண போகின்றார்கள். நீங்கள் 12 வருடம் படித்த ஆங்கில அறிவை எவ்வாறு ஒரு மணித்தியாலத்துக்கு பிரயோகித்து ஒரு கட்டுரையை எழுதுவது, ஒரு காகிதத்தை எழுதுவது, எவ்வாறு கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் ஒரு காகிதத்தை தயார் செய்வது போன்ற விடயங்கள் தான் இங்கே இந்த சோதனையில் கேட்கப்படுகிறது. ஆகவே IELTS என்பது ஒரு ஆங்கில கற்கையோ அல்லது நாங்கள் கிராமரை படிக்கின்ற ஒரு வகுப்பு நெறி அல்ல. அது அநேகமான வகுப்புகளிலே அது ஒரு பிழையான ஒரு கற்பிதம் இருக்கின்றது. IELTS கிளாஸ் என்று சொல்லி அவர்கள் தொடங்கி அங்கே நடத்துகின்ற பொழுது பேசிக் கிராமர் தான் போகும். அவர் சில பிள்ளைகள் அது 6 மாசம் 1 வருஷமாக படிக்கின்ற விடயங்கள் நடக்கின்றது. அதை நாங்கள் அப்படியான பிள்ளைகளை முதல்ல ஆரம்பத்திலே அவர்களுக்கு ஒரு மோக் எக்ஸாம் என்று சொல்லி IELTS மாதிரியான ஒரு பரீட்சார்த்த எக்ஸாம் ஒன்றை 4 துறைகளிலும் அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய தரத்தை அறிந்து கொண்டு அவர்கள் உண்மையிலேயே IELTS கிளாஸை தொடர்வதற்குரிய அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு ஒரு டிப்ளோமா இன் இங்கிலீஷ் என்று தனிப்பட்ட ரீதியாக ஒரு 3 மாத கற்கைகளை வழங்கிவிட்டு பிற்பாடு இவர்களுக்கு IELTS ட்ரைனிங் 4 மாதத்துக்கு கொடுக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு 7 மாதங்கள் அவர்கள் அதிலே செலவழிக்க வேணும். ஓரளவுக்கு தெரிஞ்சவர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடியதுன்னா ஒரு 4 மாதத்திலேயே அதை முடிச்சிடலாம் கண்டிப்பாக. இப்ப ஓகே, அந்த கோர்ஸ் முடிச்சு அதுக்கு பிறகு போய் அப்ளை பண்ண ரெடி, பாஸ்போர்ட் எடுத்துட்டார், இந்த கோர்ஸ் முடிச்சுட்டார். அதுக்கு பிறகு அவர் இங்க உள்ள ஆட்கிட்ட கேட்டு அவர் தனக்கு ஏற்ற மாதிரி பேங்க் பேலன்ஸும் எடுத்தால் எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளவு காட்ட வேணும்? அது நல்ல ஒரு கேள்வி. இன்றைய நிலைமையில், அதாவது 2024 தை மாசத்தினுடைய நிலப்பாட்டில் உதாரணத்துக்கு ஒரு ஏ லெவல் படித்த ஒருவர் அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் டிப்ளோமா முடித்திருக்கின்றார். ஒரு 2 வருட கற்கைக்கு ஒன்டாரியோ டிப்ளோமா 2 இயர்ஸ் டிப்ளோமா ஒன்றை படிக்க வருகின்றவர் என்று சொன்னால் குறைந்தது அவருக்கு 2 வருடங்கள் அன்னளவாக நாங்கள் 2 வருடத்துக்குரிய டியூஷன் ஃபீ அவரேஜாக நாங்கள் பார்க்க போனோம் என்று சொன்னால் ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டட் இன்ஜினியரிங் அல்லது ஒரு IT ரிலேட்டடான கோர்ஸாக இருந்தால் அது 18,000 இருந்து 20,000 வரையாக அது கனேடியன் டாலர்ஸ். அப்போ ஒரு வருடத்துக்கு நாங்கள் குறைந்தபட்சம் பார்ப்போம் என்று சொன்னால் 18,000 தர 2 வருடங்களுக்கு 36,000 கனேடியன் டாலர்ஸ் அவர்கள் முதல் தயார்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அதோடு அவர்கள் இங்கே 2 வருஷம் தங்கியிருந்து படிப்பதற்குரிய நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் அது 20,500 என தரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அதிலே ஒரு 41,000 2 வருடங்களுக்கு, இங்கே 36,000 அங்கே 41,000 ஆல் டுகெதர் 77,000. அதை விட இவர் வந்து போவதற்கான ஒரு செலவு ஃபேர் என்று சொல்லுவார்கள். அவர் அதுக்கு ஒரு 2,500 பார்த்தோம் என்று சொன்னால் அன்னளவாக 40, 41, 500, 36, அங்கே 40, 36, 76, 77 இங்கே ஒரு அன்னளவாக நாங்கள் ஒரு 80,000 டாலர்ஸை நாங்கள் சொல்லலாம். மற்றும் இதர செலவுகள் என்று சொல்லி 2 வருடத்துக்கு இவருக்கு முழுமையாக தேவைப்படுகின்ற பணம். இதிலே அவர் முதல் அவருடைய காலேஜில இருந்து அவர்களுக்குரிய லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அல்லது லெட்டர் ஆஃப் இன்விடேஷன், அதாவது லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் LOA லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடைத்தவுடன் அவர் முதல் தன்னுடைய சீட்டை ரிசர்வ் பண்ணுவதற்கு 2,500 அல்லது 2,800 அந்த உட்பட்ட பணத்தை செலுத்தி முதல் அவர் தன்னுடைய சீட்டை ரிசர்வ் பண்ணி கொள்ளலாம். அதற்கு பிற்பாடு 1 மாத காலத்துக்கு
அவர் விரும்பினால் அவருடைய முதலாவது தவணை, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய பேமெண்ட், அதாவது நான் சொன்னது மாதிரி $18,000 ஒரு வருஷத்துக்கான பேமெண்ட் என்றால் அதில் அரைவாசி $9,000 பே பண்ணி அவர் அதுக்குரிய ரிசீப்ட்னை, பேமெண்ட் ரிசீப்ட்னை காலேஜில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு பெற்றுக்கொள்வதன் ஊடாக அங்கே காட்டுகின்ற பணத்தை ஓரளவு குறைத்துக் கொள்ள முடியும். அதாவது பேக்ஹோமிலே நாங்கள் இலங்கையிலிருந்து அப்ளை பண்ணுகின்ற மாணவர்களா இருந்தா இலங்கையில் உள்ள வங்கியிலே காட்டுகின்ற பேங்க் ஷோ மணியோ பேங்க் பேலன்ஸ் அதுகளை அவர்கள் குறைவான அளவில் காட்டிக்கொள்ளலாம். இங்கே அவர்கள் முழுமையாக பே பண்ணுகின்ற பட்சத்தில் ஒரு வருடத்துக்கு பே பண்ணார்கள் மிகுதியாக இருக்கிற 2ஆம் வருடத்துக்குரிய பணத்தை காட்ட வேண்டும். அவ்வாறுதான் நாங்கள் எங்களுடைய தயார்படுத்தலை செய்கின்ற நாங்கள். ஆனால் அதிலே சில விதிவிலக்கு இருக்கின்றது. உண்மையிலே ஐஆர்சிசியினுடைய வெப்சைட்டில் சொல்லுகின்றார்கள், அவர்கள் நீங்கள் உங்களுக்குரிய படிப்பதற்குரிய முதலாவது வருடத்துக்குரிய பேமெண்ட்டும் பிளஸ் முதலாவது வருடத்துக்குரிய காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்று. ஆனால் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட முந்தைய மாணவர்களுடைய விண்ணப்பங்களின் நிராகரிப்பு அடிப்படையில் நாங்கள் பரிந்துரை செய்வது அல்லது இனி வருகின்ற மாணவர்களுக்கு கூறக்கூடிய நல்ல விடயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இங்கே அப்ளை பண்ணுவதற்கு எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிட்டு, அதாவது லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடைச்சிட்டு சொன்னால் நாங்கள் குறிப்பாக அந்த 2 வருடத்துக்கு கற்பதற்குரிய காலேஜுக்குரிய ஃபீ பிளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதோட எங்களுக்குரிய அப் அண்ட் டவுன் டிராவல் ஃபேரையும் நாங்கள் சேர்த்து காட்ட வேண்டும். அவ்வாறு காட்டுவதனூடாக எங்களுக்கான விசாவுக்குரிய பாசிபிலிட்டிஸை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். ஓகே, இப்ப புதுக்க வரையிலே அவர் ஒரு 9,000 பே பண்ணினாலே காணும் அது காட்டையிலேயே மொத்தத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு குத்து ஒரு பொதுவாக ஓகே ஓ லெவல் ஏ லெவல் இருக்கிறார், இந்த கோர்ஸை படிச்சுட்டு பாஸ்போர்ட்டுகள் இதெல்லாம் அப்ளை பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியதை கட்டி பேங்க் பேலன்ஸ் காட்ட வேணுமெண்டா ஒரு ரஃப்லியாக ஒரு அண்ணளவாக இவ்வளவு தேவைப்படும். ஏன்னா ஒண்ணுமே தெரியாதாக்கள் இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், உங்கள்கிட்ட பட்டாரண்டா அவ்வளவு காசு இல்ல, ஓகே நாங்க கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம் என்று யோசிக்கிறார்களுக்கு இந்த மாதிரியான மேல நல்ல கேள்வி. அடிக்கடி எங்களை இந்த முகநூலில் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் அவர்கள் கேட்பது, Guy bro, can you tell me how much is cost for the course fee and everything? So அப்ப அதில் உண்மையிலே அது எங்களுக்கு சில வேளைகளில் அவர்களுடைய ஆதங்கம் புரிகின்றது. அந்த உங்களுடைய கேள்வியிலும் அதனுடைய ஆதங்கம் எனக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. குறிப்பாக இந்த அவ்வாறு வெளிநாட்டுக்கு கல்வி விசா மூலம் வந்து படிப்பதற்கு என்று முனைகின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக நாங்கள் சொல்வது, நீங்கள் உங்களுடைய திட்டமிடலை சரியான முறையில் செய்ய வேண்டும். அந்த திட்டமிடலோடு இதிலே இவர் கேட்டது மாதிரி ஒரு காலேஜ் அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்தவுடன் குறைந்தது $2,650 கனடியன் டாலர் அன்னளவாக நான் நினைக்கிறேன் இலங்கை காசுக்கு 7-8 லட்சம் ரூபாய் வரும். அதை உடனடியாக பே பண்ண வேண்டும். ஒரு வித்தின் 2 வீக்ஸ்க்கு பே பண்ண வேண்டும். அப்ப முதல் $2,650 அதை நாங்கள் சீட்டை ரிசர்வ் பண்ணதுக்கு பிற்பாடு அவர்கள் 1 மாத காலம் அல்லது 1.5 மாத காலம் அல்லது 2 மாத காலம் அவர்கள் கொலிச்சால் எங்களுக்கு தருவார்கள் மிகுதி பணத்தை செலுத்துவதற்கான காலம். ஓகே, 1-2 மாதத்துக்குள்ள கொலிச்சுக்குரிய காசு. ஓகே, ஆகவே அந்த கொலிச்சுக்குரிய மிச்சம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு செமிஸ்டரில் 8,500 நாங்கள் 2,650 கட்டிவிட்டோம் என்றால் மிச்சம் மிகுதி பணம் அதிலே இருக்கின்ற 5,500க்கும் 6,000 இடப்பட்ட பணத்தை கிட்டத்தட்ட ஒரு அன்னளவாக எங்களோட இலங்கை காசுக்கு பார்க்கின்ற பொழுது 15 லட்சம்.